ஒரு சாதாரண நரேந்திரனை விவேகானந்தராக மாற்றியது என்னுடைய தாய் என்று எழுதுகிறார் விவேகானந்தர். ஒரு சாதாரண மோகன்தாஸை மகாத்மாவாக மாற்றியது என்னுடைய தாய் என்று மகாத்மா காந்தி சத்திய சோதனை புத்தகத்தில் எழுதுகிறார். ஒரு சாதாரண சிவாஜியை வீர சிவாஜியாக மாற்றியது என்னுடைய தாய் என்று சத்ரபதி சிவாஜி பதிவு செய்கிறார். ராமநாதபுரத்திலே வீடு வீடாக பேப்பர் போட்டுக் கொண்டிருந்த அப்துல் கலாம் என்ற சிறுவன் அணு விஞ்ஞானியாகவும் இந்தியாவினுடைய முதல் குடிமகனாகவும் உயர்ந்ததற்கு காரணம் என்னுடைய தாய் என்று பதிவு செய்கிறார். அப்துல் கலாமுடைய அப்பாவோ பில்கேட்ஸினுடைய அம்மாவோ கனவு காணவில்லை. கனவு கண்டது அப்துல் கலாமும் பில்கேட்ஸும் தான் என்பதை மனதிலே பதிய வைத்துக்கள். உங்கள் பிள்ளைகளை கனவு காணவில்லை. பிள்ளைகளுக்கு ஆசைக்கு வாழாமல் தேவைக்கு வாழ கற்றுக்கொள்ளும். பிள்ளைகளுக்கு அதிகமாக சொத்து சேர்த்து வைத்து விட்டு போகின்ற பெற்றோர்களை விட பிள்ளைகளுக்கு சிக்கனமாக வாழ கற்றுக் கொடுத்து விட்டு போகின்ற பெற்றோர்கள் மேன்மையானவர்கள் என்பதை நான் பலமுறை காவல்துறை அதிகாரியாக பார்த்தேன். பிள்ளைகளுக்கு முன் கவலைப்படாது. கவலைப்படுவதனால் ஒரு மனிதன் ஒரு முளத்தை கூட்டவோ குறைக்கவோ இயலாது என்று வேதம் சொல்லுகிறது. கவலையை நினைத்து கண்ணீர் சிந்துவதை விட லட்சியத்தை நினைத்து வேர்வை சிந்துவது மேலானது என்று பிள்ளைகளுக்கு சொல்லித்தாரு. அவமானங்கள் இல்லாமல் வெகுமானங்கள் இல்லை என்று பிள்ளைகளுக்கு சொல்லித்தாரு. நம்மை அவமதித்தவர்களை நாமும் அவமதிக்க நினைப்பது அகங்காரம். நம்மை அவமதித்தவர்களும் நம்மளுடைய வீடு தேடி வந்து நம்மளை வாழ்த்தும்படியாக நம் உழைப்பின் மூலமாக படிப்பின் மூலமாக நம்மளை உயர்த்தி கொண்டால் நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட செய்து விடும். அதுதான் அங்கீகாரம் என்று பிள்ளைகளுக்கு சொல்லித்தார். நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை. கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல், நாமக்கல். பெற்றுக் கொடுப்பது தாயினுடைய வேலை. அவனை வாழ்க்கையிலே மிகப்பெரிய மனிதனாக மாற்றுவது தந்தையினுடைய வேலை. இங்க பெறவல்ல நிறைய பேர் அப்பாலாம் உட்காந்துருக்கீங்க. நான் எங்க போனாலும் 5000 பேர் உட்கார்ந்தாங்கன்னா 4000 பேர் அம்மா இருப்பாங்க, 1000 பேர் தான் அப்பா இருப்பாங்க. ஆனா என்ன சொல்லியிருக்காரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி, பெற்று தருவது தாண்டா அம்மாவோட வேலை, அவனை பெரியவனை வளர்த்து புத்திசாலியா வளர்க்கறது அப்பாவோட வேலைன்னு சொல்லியிருக்கான். தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல்னா. அம்மாவையும் விட்டு வைக்கல. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலேன்டா. இங்க என்ன ஆகி போச்சு நம்ம சமுதாயத்துல, பிள்ளைய படிக்க வைக்கிறது, ஸ்கூலுக்கு அனுப்புறது, பெற்றோர் ஆசிரியர்கள் மீட்டிங் அட்டன் பண்றது எல்லாமே அம்மாவோட வேலை அப்படின்னு அப்பெல்லாம் நினைச்சுக்கிறோம். நமக்கு அதுல எல்லாம் ஒன்றும் பெரிய வேலை கிடையாது. நம்ம பணம் சம்பாரிச்சு கொடுத்தா போதும் அப்படின்னு. புள்ள +2ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிருதுன்னு வச்சுங்க. என்ன மாதிரி யாரையாவது கூப்பிட்டு பிரைஸ் கொடுக்க வர்றாங்க, இல்ல பத்திரிகை நண்பர்கள் வந்து போட்டோ எடுக்க வர்றாங்கன்னு வச்சுங்களேன். புள்ள அம்மா அப்பாவோட மேடைக்கு வரும். அப்பா அங்கிருந்து வந்து அந்த அம்மாவை தள்ளிப்பொடி அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நின்று போஸ் கொடுப்பாரு. ஏன்னா அவர் பொண்ணா பாத்தியாடி என் பொண்ணு எவ்வளோ புத்திசாலின்னு. பரவாயில்ல. ஆனா அதே பிள்ளை உருப்படாம போச்சுன்னு வச்சுங்க, என்னடி பிள்ளையாடி வளர்த்துருக்க அப்படிம்பாங்க. அதுக்குதான் சொன்னா தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். இதுல இருந்து என்ன தெரியுது? புறப்படும் போது எல்லா காற்றும் பூங்காற்றே. அது புயலாக மாறுவதும் தென்றலாக வீசுவதும் சூழ்நிலையை பொறுத்தது. அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பவர்கள் பெற்றோர்களாகிய நீங்கள் தான். சிந்தித்து பாருங்கள். ஒரு சாதாரண நரேந்திரனை விவேகானந்தராக மாற்றியது என்னுடைய தாய் என்று எழுதுகிறார் விவேகானந்தர். ஒரு சாதாரண மோகன்தாஸை மகாத்மாவாக மாற்றியது என்னுடைய தாய் என்று மகாத்மா காந்தி சத்திய சோதனை புத்தகத்தில் எழுதுகிறார். ஒரு சாதாரண சிவாஜியை வீர சிவாஜியாக மாற்றியது என்னுடைய தாய் என்று சத்ரபதி சிவாஜி பதிவு செய்கிறார். ஏன் அவ்வளவு தூரம்? ராமநாதபுரத்திலே வீடு வீடாக பேப்பர் போட்டுக் கொண்டிருந்த அப்துல் கலாம் என்ற சிறுவன் அணு விஞ்ஞானியாகவும் இந்தியாவினுடைய முதல் குடிமகனாகவும் உயர்ந்ததற்கு காரணம் என்னுடைய தாய் என்று பதிவு செய்கின்றார். ஒரு தாய் நினைத்தால் ஒரு அகிம்சாவாதியை, ஒரு வீரமுள்ள மனிதனை, ஒரு தத்துவ ஞானியை யாரை வேண்டுமானாலும் உருவாக்க முடிகிறது அல்லவா? தாமஸ் ஆல்வா எடிசன், இதோ எரிகிறதை பிரபஞ்சத்தினுடைய பிரம்மாண்ட தேவையான மின்சார பல்பை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் 4ஆம் வகுப்பு படிக்கும் போது அவங்க டீச்சர் ஒரு லெட்டர் கொடுத்து இதை கொண்டு போய் உங்க அம்மாட்ட மட்டும் கொடுங்கிறார். அப்பா இல்ல தாமஸ் ஆல்வா எடிசன், கொண்டு போய் கொடுக்கிறான். உண்மை சம்பவம். அதை படித்து பார்த்த அந்த தாய் தேம்பி தேம்பி அழுகின்றாள். ஏமா அழுகுற? எங்க டீச்சர் என்ன எழுதியிருக்காங்கன்னு அவன் கேட்கிறான். ஒரு நிமிடம் நிதானித்த அந்த ஏழை தாய், நீ ரொம்ப புத்திசாலி, வாத்தியாரங்களாலே உனக்கு சொல்லிக் கொடுக்க முடியல, பக்கத்துல இருக்கிற லைப்ரரியில நிறைய புத்தகம் இருக்கு, அங்க போய் படிக்க சொல்லி எழுதியிருக்காரா, நீ இவ்வளவு புத்திசாலிங்கிறதுனால நான் சந்தோஷப்படுறேன், நாளையில இருந்து நம்ம ஸ்கூலுக்கு போகண்டா, லைப்ரரிக்கு போகணும்னு கொண்டு போய் விட்டு 27 ஆண்டுகள், அவங்க அம்மா பேரு நான்சி, 27 ஆண்டுகள் நூலகத்திலே படிக்கிறான். ஸ்கூலுக்கும் போல காலேஜுக்கும் போல. மிகப்பெரிய விஞ்ஞானியாக மாறுகிறான். 1000த்திற்கும் அதிகமான கண்டுபிடிப்புகளை மைக்ரோபோன்ல ஆரம்பிச்சு உங்களுக்கு தெரியும் பல்பு வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டான்.
நண்பர்களே, அவங்க அம்மா நோய்வாய்ப்பட்டு இறந்து போறாங்க. அந்த வீட்டில் இருந்தால் அம்மா ஞாபகமாகவே இருக்குன்ட்டு வீட்டை காலி பண்ணுறான். ஒரு புத்தகத்திலேருந்து ஒரு கடிதம் கீழே விழுது. அந்த கடிதத்தை எடுக்கிறான். அதான் 4ஆம் வகுப்பு படிக்கும்போது அவங்க டீச்சர் கொடுத்த கடிதம். அதை படித்த தாமஸ் ஆல்வா எடிசன் குமுறி குமுறி அழுகின்றான். அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருப்பது, உங்க பிள்ளை மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளை, அதை எக்காரணம் முன்னிட்டும் இந்த பள்ளியிலே சேர்த்துக் கொள்ள மாட்டோம், அழைத்து கொண்டு போய்விடுங்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆனால் அந்த தாய் சொன்னது, நீ ரொம்ப புத்திசாலின்னு டீச்சர் எழுதியிருக்காங்க. அவன் எடுத்து அவன் டைரி எழுதுறான். தாமஸ் ஆல்வா எடிசன், உலகத்திலேயே முட்டாளாக பிறந்த என்னை உலகத்திலேயே புத்திசாலியாக மாற்றியது படிக்காத என்னுடைய ஏழை தாயே என்று எழுதுகிறான். ஒரு தாய் நினைச்சா என்ன செய்ய முடியுது பாரு. எல்லா பெற்றோர்களும் பிள்ளைகளை நன்றாக வளர்க்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். ஆனால் எல்லோராலும் முடியவில்லையே. ஏன்? குடும்பம் தான் பிள்ளைகளினுடைய முதல் வகுப்பறை. பெற்றோர்கள் தான் பிள்ளைகளினுடைய முதல் ஆசிரியர்கள். Parents are the first teachers and teachers are the second parents. பெற்றோர்கள் மரத்தினுடைய வேர்களை போன்றவர்கள், பிள்ளைகள் அதிலே பூத்துக் கொள்ளுகின்ற பூக்களை போன்றவர்கள். வேர்களின் மரத்தை பொறுத்தே பூக்களினுடைய வசீகரம் அமையும். வேர்கள் பட்டு போனால் பூக்கள் கொட்டி போகும். இதை புரிந்து கொண்டு பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு. பிள்ளை வளர்ப்பு என்பது ஒரு வேள்வியை போன்றது. பெற்றோர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, வாழ்க்கை என்பது வேறு, பொருள் என்பது வேறு. வாழ்க்கை என்று சொல்லுவது நான் பிள்ளைகளை, பொருள் என்று சொல்லுவது பணத்தை. ஒரு மனிதன் பொருளை இழந்து வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்ளலாம். வாழ்க்கை இழந்து பொருளை தக்க வைத்துக் கொள்வது விரல் போவது தெரியாமல் மோதிரத்திற்கு ஆசைப்படுவதை போல. Spending time with children is more important than spending money on them. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து அந்த பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் செலவு செய்கின்ற நேரம். பிள்ளைகளிடம் நேரம் செலவு செய்யாத பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு எவ்வளவுதான் சொத்து சேர்த்து வைத்தாலும் அது விழலுக்கு இறைத்த நீரே என்பதை காவல்துறை அதிகாரியாக நான் பலமுறை பார்த்து விட்டேன். அப்துல் கலாம் சார், நானு, கலெக்டர் 3 பேர் கார்ல வந்தோம். அவர் கேட்டாரு, ஏன் இந்த அம்மா அப்பா எல்லாம் பிள்ளைங்களை படிப்புல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி நேரத்தை செலவு பண்ணி நல்ல படிப்பாளியா உருவாக்கி அறிவாளியா உருவாக்கி விட்டா எவ்வளவு நல்லா இருக்கும், பணம் சம்பாரிச்சு பிள்ளைக்கு நிறைய சேர்த்து வைக்கணும்னு ஏன் நினைக்கிறாங்கன்னு கேட்டார். கலெக்டர் சொன்னாரு, சார் புள்ள உருப்படாம போயிட்டா கொஞ்சமாவது பணம் சேர்த்து வச்சா அவன் கஷ்டப்படாம இருப்பான்ல, அதுக்கு தான் சார். அவர் சொன்னாரு, இங்கிலீஷ்ல சொல்லிட்டு தமிழ்ல சொல்றேன், ஒய் சேவ் மணி வென் யுவர் சன் இஸ் குட். அவன் நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆயிட்டாக்க இப்ப சுந்தர் பிச்சை அம்மா அப்பா சொத்து சேர்த்து வச்சாங்களா, அவனை படிக்க வச்சாங்களா? அடுத்தது சொன்னார் பாருங்க, ஒய் சேவ் மணி வென் யுவர் சன் இஸ் பேட். அவன் மோசமான பிள்ளையா இருந்தா நீ சேர்த்து வச்சதெல்லாம் அழிச்சிட போறான்டா, அதுக்கும் தேவையில்லை. புத்திசாலியா இருந்தா அதுக்கும் தேவையில்லை, நீ பிள்ளை மேல கான்சென்ட்ரேட் பண்றான்னு. அதனாலதான் பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை, அறிவார்ந்த மக்கட்பேறு அல்ல பெறார் வள்ளுவர். உங்ககிட்ட இருக்கிறதுலே பெரிய சொத்து எதுன்னா உங்களுடைய பிள்ளைகள் தான். குழல் இனிது யாழ் இனிது என்பர் மக்கள் மழலை சொல் கேளாதோர்ன்றான். மக்கள் மைதீண்டல் உடலுக்கு இன்பம், அவர்தன் சொல் கேட்டல் இன்பம் செவிக்கினர். அமெரிக்கால பேசும்போது ஒரு ஆங்கில இந்தியன் எந்திரிச்சு என்கிட்ட கேட்டாரு, why Indian mothers are so much worried about their children education? I am going all around the world. They are ready to sacrifice anything and everything. Please tell me Indian காப்புனா என்ன? தமிழ்ல அப்படியே கேட்டார். என்ன சொல்லணும்னா அவன் சொன்னத, இந்திய தாய்மார்கள் பிள்ளைகளினுடைய படிப்பிற்காக எதை வேண்டுமானாலும் தியாகம் செய்வதற்கு ரெடியா இருக்காங்களே, நான் உலகம் பூரா போய் பார்க்கிறேன், அது மாதிரி யாருமே கவலைப்படலை, ஏன் இவ்வளவு கவலைப்படுறாங்கன்னு கேட்டான். நான் சொன்னேன், மை டியர் இங்கிலீஷ் மேன், all Indian mothers wants their children to be better than her husband. என்ன தெரியுமா அர்த்தம்? எல்லா இந்திய தாய்மார்களும் தன்னோட பிள்ளை வந்து தன்னுடைய புருஷனோட புத்திசாலியா இருக்கணும்னு நினைக்கிறாங்க, அதனால கஷ்டப்படுறாங்கன்னு திருக்குறள்ல சொல்லியிருக்காரு வள்ளுவர், நான் சொல்லல. தமிழ் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் எழுதினார். தன்னை விட தான் பிள்ளை புத்திசாலியா இருக்கிறதா அப்பாவுக்கு அம்மாவுக்கு இந்த உலகத்துல பிறந்த எல்லா உயிருக்கும் சந்தோஷமா. தெரிந்து கொள்ள வேண்டியது நாம் தான். பெற்றோர்களே, உலகத்தில் உள்ள பெற்றோர்கள் எல்லோருக்கும் தாய்ப்பாசம் ஒரே மாதிரி தான், பிள்ளை பாசம் ஒரே மாதிரி தான். ஆனால் தமிழகத்து பெற்றோர்களுக்கு தனி பாசம். தமிழகத்து பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை தன்னுடைய இரத்தமாகவும் சதையாகவும் நினைக்கின்றார்கள். அவர்களுடைய வெற்றியை தன்னுடைய வெற்றியாகவும் அவர்களுடைய தோல்வியை தன்னுடைய தோல்வியாகவும் நினைப்பவர்கள் தமிழகத்து பெற்றோர்கள். இதுல என்ன கோளாறுன்னா, புள்ள பிறக்கும் போதே பில்கேட்ஸ் ஆயிரணும்னு எல்லா அம்மாவுக்கும் கனவு.
பிள்ளை 6ஆம் வகுப்பு படிக்கும் போதே அப்துல் கலாம் ஆயிரணும்னு எல்லா அப்பாவுக்கும் கனவு. ஆனா ஒன்னே ஒண்ணு தெரியுறது இல்லை உங்களுக்கு, அப்துல் கலாமுடைய அப்பாவோ பில்கேட்ஸினுடைய அம்மாவோ கனவு காணவில்லை. கனவு கண்டது அப்துல் கலாமும் பில்கேட்ஸும் தான் என்பதை மனதிலே பதிய வைத்துக்கள். உங்கள் பிள்ளைகளை கனவு காண வையுங்கள். பிள்ளைகளுக்கு ஆசைக்கு வாழாமல் தேவைக்கு வாழ கற்றுக் கொடுங்க. பிள்ளைகளுக்கு அதிகமாக சொத்து சேர்த்து வைத்து விட்டு போகின்ற பெற்றோர்களை விட பிள்ளைகளுக்கு சிக்கனமாக வாழ கற்றுக் கொடுத்து விட்டு போகின்ற பெற்றோர்கள் மேன்மையானவர்கள் என்பதை நான் பலமுறை காவல்துறை அதிகாரியாக பார்த்து விட்டேன். வெற்றி பெறுவதில் தான் மகிழ்ச்சி என்று சொல்லாமல் மகிழ்ச்சியாக இருப்பதுதான் வெற்றி என்று பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்கள். பெற்றுக்கொள்வதில் மட்டும்தான் மகிழ்ச்சி என்று சொல்லாமல் விட்டுக் கொடுப்பதில் மகிழ்ச்சி இருக்கிறது என்று பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்கள். ஏன் தெரியுமா? விட்டுக் கொடுப்பவர்கள் கெட்டு போனதில்லை, கெட்டு போனவர்கள் விட்டுக் கொடுத்ததே இல்லை. வார்த்தைகளால் வாழ்க்கை இழந்தவர்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல எண்ணில் அடங்காதவர்கள். பிள்ளைகள் முன் கோபப்பட்டு அதிக கோபமாக கெட்ட வார்த்தைகளை பேசாதீர்கள். பிள்ளைகள் ஒருபோதும் கெட்ட வார்த்தைகள் பேசுவதில்லை, அவர்கள் கேட்ட வார்த்தைகளைத்தான் பேசுகிறார்கள், உங்களிடம் கேட்ட வார்த்தைகள். பிள்ளைகளுக்கு முன் கவலைப்படாதீர்கள். கவலைப்படுவதனால் ஒரு மனிதன் ஒரு முளத்தை கூட்டவோ குறைக்கவோ இயலாது என்று வேதம் சொல்லுகிறது. கவலையை நினைத்து கண்ணீர் சிந்துவதை விட லட்சியத்தை நினைத்து வியர்வை சிந்துவது மேலானது என்று பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்கள். அவமானங்கள் இல்லாமல் வெகுமானங்கள் இல்லை என்று பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்கள். நம்மை அவமதித்தவர்களை நாமும் அவமதிக்க நினைப்பது அகங்காரம். நம்மை அவமதித்தவர்களும் நம்மளுடைய வீடு தேடி வந்து நம்மளை வாழ்த்தும்படியாக நம் உழைப்பின் மூலமாக படிப்பின் மூலமாக நம்மளை உயர்த்தி கொண்டால் நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட செய்து விடும். அதுதான் அங்கீகாரம் என்று பிள்ளைகளுக்கு சொல்லித்தார். இதையெல்லாம் தான் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டும். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல்கள் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி நிலைக்கும் என்று பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்கள். எந்த மனித இதயத்தில் காயமில்லை சொல்லுங்கள்னு பாட்டு கேட்ட போதுமா? ஒலி தாங்கும் கற்கள் தானே மண் மீது சிலையாகும், வலி தாங்கும் இதயம் தானே நிலையான சுகம் காணும். கஷ்டம் இல்லாம வாழ்க்கை இல்லைன்னு பிள்ளைங்களுக்கு சொல்லித்தாருங்க. நான் பட்ட கஷ்டம் என் புள்ள படக்கூடாது, என் புள்ள எதுனாலும் அழுதே சாதிச்சிருவான் இப்படிலாம் சொன்னீங்கன்னா பிள்ளை உருப்படாம போனா முதல் குற்றவாளிகள் பெற்றோர்கள். நீங்க தானே பிள்ளைய பண்ணீங்க. உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்றேங்க. இப்ப +2 மாணவர்கள் பரீட்சைக்கு போறாங்க. அப்போ SSLC நான் படிக்கும்போது, நான் SSLC படிச்சுட்டு அப்போ 500க்கு 451 மார்க், 3000 ரூபாய் இருந்தா டாக்டர் ஆயிடலாம். மொத்தமே 7 மெடிக்கல் காலேஜ் தான் தமிழ்நாட்டில். எங்க அம்மா அப்பாவுக்கு என்ன டாக்டர் ஆகணும்னு ஆசை, எனக்கு காவல்துறை அதிகாரி ஆகணும்னு ஆசை. ஆனா எங்க அப்பாட்ட சொல்ல முடியாது, பணம் எல்லாம் நிச்சயமா அவங்களால ஆக்க முடியாதுன்னு தெரியும். என்ன நடந்துச்சு தெரியுமா? என்னை அழைச்சிட்டு சென்ட் ஜோசப் காலேஜில் சேர்க்கறதுக்கு வந்தாங்க. திருச்சியில 300 ரூபாய் பணம் வச்சிருந்தாங்க. எந்த ஊர்றான்னு கேட்டாரு. என்ன, நான் தஞ்சாவூர்னா. நீ அங்கிருந்து வந்து எப்படி இங்க படிப்பேன்? டெய்லி ட்ரெயின்ல வந்துருவேன். நான் தஞ்சாவூர் போதலூர்ல இருந்து தஞ்சாவூர் போய் தினம் 11 வருஷமா ஸ்கூல்ல படிச்சேன் ட்ரெயின்ல. காலேஜுக்கு அது மாதிரி வந்துருவேன். அவர் நல்ல எண்ணத்தோட சொன்னாரு, இங்கெல்லாம் அப்படி படிக்க முடியாது, காலேஜ்ல ஹாஸ்டல்ல சேரணும்னு. ஹாஸ்டலுக்கு ஒரு மாசத்துக்கு எவ்வளவுன்னு எங்க அப்பா கேட்டாங்க. ஒரு மாசத்துக்கு 60 ரூபா கட்டணும், ஒரு நாளைக்கு 2 ரூபா. எங்க அப்பாவால கட்ட முடியாது. எனக்கு பின்னால் 5 பேர். நான் சொன்னேன், இந்த காலேஜ் நம்மளால படிக்க முடியாதுப்பா, வேண்டாம் அப்படின்னு. மரங்கள் அடர்ந்த அந்த சென்ட் ஜோசப் கல்லூரி வாசலை பார்த்து கொண்டே கண்ணில் நீருடன் வெளியேறியவன் நான். நடந்தது என்ன தெரியுமா? கல்லூரிகள் முக்கியம் அல்ல, படிப்புத்தான் முக்கியம் என்று என்னுடைய தாய் சொல்லிக் கொடுத்த காரணத்தை உணர்ந்து நான் படித்த காரணத்தினால் எந்த கல்லூரியிலே இடம் கிடைக்காமல் வெளியேறினேனோ, பெற்றோர்களே, மாணவர்களே, ஆசிரியர்களே, அதே கல்லூரியிலே, அந்த கல்லூரியை போல நூற்றுக்கணக்கான கல்லூரிகள் இருக்கின்ற அந்த மாவட்டத்திற்கே மாவட்ட கண்காணிப்பாளராக மாறி அந்த கல்லூரியிலே 3 முறை முக்கிய விருந்தினராக உரையாற்றி இருக்கின்றேன். அதே பிரின்சிபல், அதே ரெக்டர் இருக்கும்போது. இது எனக்காக சொல்லவில்லை. என் தந்தை என்னை அங்கிருந்து அழைத்துக் கொண்டு மன்னர் சரபோஜி அரசினர் கல்லூரின்னு கவர்மெண்ட் காலேஜில் சேர்க்கறதுக்கு போய் நிறுத்தினாங்க. பக்கத்திலேயே மெடிக்கல் காலேஜ் இருக்கும், தஞ்சாவூர் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். எங்க அப்பா என்ன செஞ்சாங்க தெரியுமா? தம்பி, ஒன்னதான் டாக்டர் ஆக்க முடியல, இந்த மருத்துவக் கல்லூரி சுவற்றையாவது, அவங்க வார்த்தையில சொல்லணும்னா செவுத்தையாவது தொட்டு பார்த்துட்டு வரேன்னு மெடிக்கல் காலேஜ் செவுத்தை போய் தடவை பார்த்துட்டு அழுதுகிட்டே வந்தாங்க. அதிர்ந்து போனேன். இதை ஏன் இங்கே குறிப்பிடுகின்றேன்னு தெரியுமா? கொடிது கொடிது வறுமை கொடிது, அதனினும் கொடிது இளமையில் வறுமை என்ற சூழ்நிலையிலே நான் வளர்ந்ததை, என் தாய் என்னுடைய தந்தை வளர்த்ததை, என் தந்தை மருத்துவக் கல்லூரி சுவற்றை தொட்டு பார்த்து அழுது கொண்டு வந்ததை,
என் பிள்ளைகளிடம் சொல்லி சொல்லி வளர்த்த காரணத்தினால், பெற்றோர்களை அவர்களும் படித்த காரணத்தினால், இன்று என்னுடைய வீட்டிலே 4 மருத்துவர்கள். நான் ஒரு மருத்துவமனைக்கு சொந்தக்காரன் என்றால் அத்துணையும் என்னுடைய தந்தை இட்ட பிச்சை. பிள்ளைகளுக்கு உங்களுடைய கஷ்டத்தை சொல்லி வளருங்கள். நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகி விடுவாய் என்று சொல்லுங்கள். உயிர் எப்படி எண்ணின உயிர்க்கு அப்படி அளித்தருள் அருட்பெரும் ஜோதி என்கிறார் ராமலிங்க அடிகளார். பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே என்கிறார் கண்ணதாசன். நீ எதை கேட்கிறாயோ அதை தானடா வாழ்வு உனக்கு தருகிறது, அதனால் பெரிதினும் பெரிது கேள்கிறார் பாரதி. உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்துங்கிறார் வள்ளுவர். ஒரு மனிதனை உயர்த்துவது அவனுடைய சிந்தனை தான்ங்கிறார் ரூசோ. மனிதர்கள் தங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்பவே உயர்ந்த நிலையிலும் தாழ்ந்த நிலையிலும் வாழ்கிறார்கள் எமர்சன். இதிலிருந்து என்ன தெரியுது? உங்களுடைய சிந்தனையிலே கவனம் வையுங்கள். நீங்களும் சரி, உங்களுடைய பிள்ளைகளுக்கும் சரி, அவைகள் தான் எண்ணங்களாகின்றன. உங்களுடைய எண்ணங்களிலே கவனம் வையுங்கள், அவைகள் தான் சொற்களாகின்றன. உங்களுடைய சொற்களிலே கவனம் வையுங்கள், அவைகள் தான் செயல்களாகின்றன. உங்களுடைய செயல்களிலே கவனம் வையுங்கள், அவைகள் தான் பழக்கங்களாக மாறுகின்றன. உங்களுடைய பழக்கங்களிலே கவனம் வையுங்கள், அவைகள் தான் உங்களுடைய வாழ்க்கையே புரட்டி போடுகின்றன என்று பிள்ளைகளுக்கு சொல்லித்தார். Whatever a mind of a man can conceive and believe he can achieve, நெப்போலியன் கில். The golden key to remember is the sole author of your success is your mind. இதையெல்லாம் யார் சொல்லித் தருவது? ஆசிரியர்களும் பெற்றோர்களும் தானே சொல்லித் தர வேண்டும் பிள்ளைகளுக்கு. நீ என்ன ஆகணும்னு நினைக்கிறியா அதுவாகவே ஆயிரலாமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நடந்த சம்பவங்களை சொல்ல வேண்டும் என்று இங்கிருந்து வரும்போது இங்கு உட்கார்ந்திருக்கின்ற பெற்றோர்களில் ஒருவர் என்னுடைய நம்பரை வாங்கி எப்படியே தெரிஞ்சு சொன்னார். அதனால இதை சொல்றேன். காவல்துறை அதிகாரியாக வேண்டும் என்பது என்னுடைய ஆவா. நான் கல்லூரிக்கு செல்லும் போது எஸ்பி பங்களாவும் கலெக்டர் பங்களாவும் பக்கத்துல இருக்கும். எஸ்பி பங்களாவை பார்த்துட்டே போவோம் டெய்லி. ஏன்னா இவ்வளவு பெரிய பங்களாவா, ஒரு பெரிய மீசை வச்சுட்டு காக்கி உடையில சிவப்பு விளக்கு சொல்ல ஒருத்தர் டெய்லி ஆபீஸ் போவார். வால்டர் தேவாராம் அவர்கள், முந்தைய தஞ்சாவூர் எஸ்பி. என்னுடைய நண்பன் என்னை விட ஏழ்மையான குடும்பத்தில் இருந்து வந்தவன். 2 பேரும் போகும்போது அங்க நின்று பார்க்காம போறதே இல்லை. அவனுடைய விருப்பம் என்ன என்று எனக்கு தெரியாது. ஒரு இந்து பேப்பரை வாங்கி ஒரே ஒரு பேப்பர், ஒரு ஊருக்கு ஒரு ஆங்கில பேப்பர், அதை ஒண்ணு விடாம படிப்பான். லைப்ரரியிலேயே உட்காந்துருப்பான். ஒரு நாள் அவர் காரன் எடுத்துட்டு 2 பேரையும் தினம் 9:30 மணிக்கு பாக்குறான். நீ காலேஜ் போறியா இல்லையான்னு கேட்டேன். நான் உடனே கேட்டேன், உங்களை மாதிரி ஆகணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டேன். இங்கு காக்கி உடையில இளைஞர்களை பார்த்தேன். நான் நீ போய் என்சிசில சேரு, நீ போய் ரைபிள் கிளப்ல சேருன்னு எல்லாம் சொன்னாரு. சொன்னதெல்லாம் செஞ்சேன். கிரவுண்ட்லயே நேரத்தை செலவு பண்ணினாரு, கல்லூரி நேரம் போக. காவல்துறைக்கான தேர்வு வந்துச்சு, சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம். நானும் போனேன். என்னை விட ஏழ்மையான குடும்பத்தில் இருந்து வந்த, கல்லூரியிலே நூலகத்திலேயே நேரத்தை கழித்த என்னுடைய நண்பனும் வந்தான். எனக்கு கிடைச்சிச்சு, அவனுக்கு கிடைக்கல. புத்தகங்களினுடைய அருமை எனக்கு அப்போது தெரியாது. நான் பயிற்சி முடித்து பல இடங்களிலே பணிபுரிந்து சிறப்பு பதவி உயர்வை பெற்று, நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவேன் என்று சொன்னேன் அல்லவா? எந்த எஸ்பி பங்களாவை பார்த்து கொண்டு ஒரு நாட்டுப்புறத்து ஏழை சிறுவனாக கல்லூரிக்கு சென்றேனோ அதே எஸ்பி பங்களாவிலே என்னுடைய தாயுடனும் மனைவியுடனும் அந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளராக குடிபுகுந்தேன். இது எனக்காக சொல்ல, இனிமேதான் கிளைமேக்ஸ். பதவியேற்று முடித்துவிட்டு மரியாதை நிமித்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்ப்பதற்காக கலெக்டர் அலுவலகத்துக்கு சென்றேன். பெற்றோர்களே, நூலகத்திலே அதிக நேரம் படித்த என்னுடைய நண்பன் மாவட்ட கலெக்டராக என்னை வரவேற்றான். சாதாரண அரசு கல்லூரியில படிச்ச என்னால அப்படி எல்லாம் வர முடியுதுன்னா, என்னுடைய நண்பனால கலெக்டரா வர முடியுது, என்னால எஸ்பியா வர முடியுதுன்னா, அயகிரிவாஸ் மாதிரி பள்ளியில படிக்கிற உங்களுடைய பிள்ளைகளால எப்படி எல்லாம் வர முடியும்? வர முடியலன்னா யார் காரணம்? தயவுசெய்து நினைச்சுப்பாரு. குதிரையை தண்ணீர் துறைக்கு 100 பேர் சேர்ந்து அழைத்து சென்று விடலாம். தண்ணீரை குதிரை மட்டும்தான் குடிக்க முடியும். பிள்ளைகள் மட்டும்தான் படிக்க முடியும். அவர்களுக்காக நீங்களோ நானோ படிக்க முடியாது. இதை சொல்லித்தர வேண்டியது உங்களுடைய கடமை. ஆசிரியர்களையும் நான் விட்டு வைப்பதாக இல்லை. 5 நிமிடத்தில் என்னுடைய உரையை முடித்து விடுகிறேன். டான்ஸ் பார்க்கறதும் ப்ரோக்ராம் பார்க்கறதும் தான் நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் இவ்வளவு பேர் வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா ரொம்ப ஆழ்ந்து கேட்கறீங்க. ஒரு டேக் ஹோம் மெசேஜ் இருக்கணும். வந்துட்டு போய் சிரிச்சுட்டு போனதோட இல்லாம சிந்திச்சுட்டு போகணுங்கிறதுக்காக நான் இப்படி பேசிட்டு இருக்கேன். இத்தனை 1000 பேர் என்னுடைய பேச்சை கேட்பதற்காக வந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு தெரியுமா, உலகத்திலேயே முன்னேறியவர்களாக அறியப்பட்ட 10 பேரிடம் பேட்டி எடுத்தார்கள். உனக்கு யார ரோல் மாடல்னு கேட்டாங்க. உலகத்துல பெரிய ஆள்கிட்ட 10 பேரில் 8 பேர் தன் பள்ளிக்கூடத்து ஆசிரியர்களையே ரோல் மாடலாக சொல்லி இருக்கிறார். தசரதன்
தனக்கு குழந்தை பிறந்தவுடன் துள்ளி குதித்தான். ஏன்? ஆண் குழந்தை ராமன் பிறந்து விட்டானே என்பதற்காக அல்ல. விஸ்வாமித்திரன் என்ற ஒரு ஆசிரியன் வாழுகின்ற காலத்திலே அவனிடம் படிக்க வைக்க தனக்கு ஒரு பிள்ளை பிறந்து விட்டானே என்று துள்ளி குதித்தான். சாக்ரடீஸினுடைய மாணவன் பிளேட்டோ, பிளேட்டோவினுடைய மாணவன் அரிஸ்டாட்டில், அரிஸ்டாட்டிலுடைய மாணவன் த கிரேட் அலெக்சாண்டர் who conquered the entire world. உலகத்தை ஒரு குடையின் கீழ் ஆள நினைத்து வெற்றியும் பெற்ற மகா அலெக்சாண்டரிடம் சென்று கேட்டார்கள், உலகத்தை எப்பறா ஜெயிச்சேன்னு. அவன் என்ன சொன்ன தெரியுமா? நான் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு காரணம் என்னுடைய பெற்றோர், இந்த உலகம் என்னிடம் வந்ததற்கு காரணம் என்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில் என்று கூறினான். உலகத்தை ஜெயிக்கின்ற மாணவர்களை உருவாக்குகின்ற தகுதி படைத்தவர்களாக ஆசிரியர்கள் இருந்திருக்கிறார்கள், இப்போதும் இருக்கிறார்கள், எல்லோரும் இருக்க வேண்டும். நான் பல்கலைக்கழகங்களிலே சென்று உரையாற்றும் போது நான் கேள்விப்படுவது, இன்று பேருக்கு ஆசிரியர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், பேராசிரியர்களாக சில பேர் மட்டுமே இருக்கிறார்கள் என்று கேள்விப்படுகின்றேன். எல்லோரும் பேராசிரியர்களாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இதனை எல்லாம் பதிவு செய்கின்றேன். 1954 ஆண்டு ஜனவரி மாதம் 30ஆம் தேதி ஒரு ஆசிரியருக்கு பாரத ரத்னா விருதுக்கு ஜனாதிபதியிடமிருந்து அழைப்பு வருகிறது. அந்த ஆசிரியர் அதை மறுக்கிறார். 30ஆம் தேதி என்னால் வர இயலாது, காரணம் என்னுடைய பிள்ளைகளுக்கு பரீட்சை நடக்கின்ற நேரம். பாரத ரத்னா விருதை விட எனக்கு முக்கியமானது என்னுடைய பிள்ளைகளினுடைய படிப்பு என்று எழுதிய ஆசிரியர்கள் அன்றைக்கு இருந்திருக்கிறார்கள். நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல robotic மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை, கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல், நாமக்கல்.